பிரைஸ் தி லார்ட். முதல் எபிசோடில் குழந்தை பருவத்தை பார்த்தோம். இரண்டாவது எபிசோடில் வாலிப பருவத்தை பார்த்தோம். இப்போ எஸ்தர், சிந்தியா, அஸ்வினோடு அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்ததான சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். சரியா? 15 ஆண்டுகள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. சரிதானம்மா? எஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க. சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃப். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லிக்குது, எனக்கென்று குறித்துக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்வினுக்கு ஏற்ற எஸ்தர், சிந்தியா, எஸ்தர் சிந்தியாவுக்கு ஏற்ற அஸ்வினை கத்த தந்து ஆசீர்வச்சிருக்காங்க. எஸ்தர், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்கம்மா? உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும், எப்படி அமையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க? ஓகே, ஸோ நான் ஜெபிக்கும் போது எப்போவுமே எப்படி ஜெபம் பண்ணேன்னா, நான் ஆபிரகாம் அந்த வேலைக்காரர் போய் பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வேறு எந்த இதுவுமே யாரை நேராக ஃபஸ்ட்டு பார்க்க வராங்களோ அவங்க தான் அன்னெசரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அதுதான் நான் ஜெபம் பண்ணேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததும் அவங்க ஃபேமிலி மட்டும்தான். அதனால என்னோட அப்பா நிறைய பார்த்தாலுமே தே ஆர் வெரி ஹாப்பி. இந்த இவங்க ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்தே தே ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இட்ஸ் மை பேரண்ட்ஸ் சாய்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஆன்சர் டு மை ப்ரேயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். அவங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்துக்கிறார் இல்லையா? தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சரி, ஹனிமூன் போயிட்டு வந்திருப்பீங்க நிச்சயமா. எந்த இடத்துக்கு போனீங்க? எத்தனை நாள் இருந்தீங்க? ஓகே, நாங்கள் பேங்காக் போயிருந்தோம் ஆண்டி. பேங்காக், சிங்கப்பூர் எல்லாம் ஒரு 10 days போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே போய் இருந்த டைம்ஸ்லாம் இப்போ யோசித்து பார்த்தா இப்போ ஒரே நம்ம பிஸியாக இருக்கோம். ஸோ தட் இஸ் நம்ம ஒரு குவைட் டைம், நிறையா ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ண டைம்னா அதுதான். சரி, அப்படி 10 days அங்கே போய்க்கும்போது அஸ்வினை அவங்களை குறித்து அதிகமாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. அஸ்வினை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க ஹி டிட் இஸ் எம்எஸ்சி இன் காரனியா யூனிவர்சிட்டி. எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் தான் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அவங்க ஃபாதரோட இன்டூ ட்ரேடிங். நாங்கள் இம்போர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் எல்லாம் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ ஹீஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஃபேமிலிலையும் ரொம்ப அன்பு கூறுவாங்க, பிள்ளைங்க மேலேயும் அவங்க அம்மா அப்பா மேலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊழியத்தின் பாதையிலலாம் நம்ம எஃப்எம்பிபி மீட்டிங்ஸ் எல்லாவற்றிலையும் கூட இருந்து எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ அஸ்வின் சொல்லிக்கு அஸ்வினுடைய மனைவி ஆகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மருமகளாக மாறிட்டீங்க. உங்களுக்கு அத்தை மாமா இருக்காங்க, அதுவும் அவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. உங்கள் அத்தை எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட், மோனிகா நல்லா தெரியும், மிஸ்டர் ராஜசேகர் நல்லா தெரியும். அவங்களை குறித்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ என்னோட மதர்-இன்-லா பார்த்தீங்கன்னா இஸ் மோர் அ ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ அவங்க ஷீ இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அ மதர்-இன்-லா, ஆல்சோ மை மதர். என்னோட ஃபாதர்-இன்-லா பற்றி சொல்லணுன்னா, அவங்க இஸ் அ கிரேட் பிஸ்னஸ் மேன். அவங்க ரொம்ப ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் கேர் பண்ணுற ஒரு பர்சனாக அவங்க இருப்பாங்க. கிடியன்ஸ் மினிஸ்ட்ரிலையும் அவங்க அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ட்ரெஷரராக இருக்காங்க. ஹி ஹஸ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் ட்ரெஷரர். ஸோ நிறையா ஷோல்டர் பண்ணுறாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம். அவங்க 2 பேருமே ஐம் வெரி ப்ரவுட். பிகாஸ் என்னோட வீட்டில் என்னோட அம்மா அப்பா நிறைய எஃப்எம்பிபியில் இன்வால்வ் ஆன மாதிரி இங்கே தே ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு. நான் இட்ஸ் நைஸ், நம்ம எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் செட் பண்ணுறாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ சொல்லணுன்னா ஒரு மிஷனரி குடும்பங்கள், அப்பா அம்மா எஃப்எம்பிபியில் ரொம்ப இன்வால்வ்டு, அத்தை மாமா கிடியன்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் கேம் இண்டியாலேயும் இன்வால்வ்டாக இருக்கீங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக நிறைய குடும்பங்களில் மருமக்கள் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் மதர்-இன்-லா, டாட்டர்-இன்-லான்னு சொல்கிறத காட்டிலும் மதர்-இன்-லவ், டாட்டர்-இன்-லவ், அன்புள்ள மாமியார், அன்புள்ள அம்மா,
அந்த அன்புள்ள மகள் என்று சொல்லி இந்த குடும்பத்தில் அன்பு ஒன்றே இவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த. இப்போ என்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 15 ஆண்டுகளாக உங்களுடைய கணவனோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அத்தை மாமா அம்மா அப்பா என்ற உறவில் நேர்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற குணாதிசயங்கள், தேவனால் பெற்றுக்கொள்ளுகிற குணாதி. இதனால தான் நான் இந்த குடும்பத்தில் நிலைச்சிருக்க முடியுது. ஏன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கணவனோடு சண்டை போட்டு இன்னைக்கு டைவர்ஸ், எத்தனையோ கேசஸ் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு இல்லத்தரசியாக தொடர்ந்து வைத்திருக்கிறார். அதற்குரிய காரியங்களை சொல்லுங்க. ஓகே, ஸோ டு ஆன்சர் திஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நிறைய ஆவிக்குரிய கனிகள்லாம் சொல்லியிருக்காங்க, ஆவியின் கனிகள் சொல்லியிருக்காங்க. அதுலலாம் அதிகமாக நம்ம வளரும்போது காட்ஸ் வேர்டில் நிறைய பொறுமை, நிறைய விஷயங்கள் பார்த்தா நிறைய ஃபேமிலிஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி இருப்பாங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம வி ஹாவ் டு கிவ் சம் டைம் டு நோ த ஃபேமிலி. எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும், பொறுமையை கொடுக்கணும். அந்த இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அதில் வைத்திருப்பார். ஒரு புதிய அதாவது நியூ மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் நியூ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வி கேன் ஃபைண்ட் இன் த ஃபேமிலி தட் வி ஹவ் கம். ஸோ அதுக்காக ஆண்டவர் அது நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, அதை கற்றுக்கொள்ளும் போது நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சரி, நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது, அதை கற்றுக்கொள்ளும் போது புதிய உறவுகள்லாம் சீராக அமையும்னு சொல்லி சொன்னீங்க. புதிதாக குடும்பத்துக்குள்ளாக வரும்போது புதிய அம்மா அப்பான்னு சொன்னீங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புதிய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் என்று சொன்னீங்க. உண்மையாகவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது, வேதத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும். அங்கே துக்கம், அங்கே சண்டை அதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. அது நிச்சயமாக ஒரு பெண் சீராக இருக்கும்போது எல்லாமே அழகாக அமைதலாக ஆசீர்வாதமாக அமையும். சரி எஸ்தர், உங்க குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருக்காங்க, மெலிண்டா அண்ட் கெவின். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு என்று சொல்லி கர்த்தர் உங்க கையில பிள்ளைகளை தந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் கூட குழந்தைக்காக காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஏங்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி. கர்த்தர் உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை, அருமையான ஆண் குழந்தையை தந்திருக்காங்க. எப்படி நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்க? டு ஆன்சர் திஸ், என்னோட டாட்டர் பெலண்டா பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் டூயிங் ஹர் 9th ஸ்டாண்டர்ட் ஆண்டி. ரொம்ப குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டிபேட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவா. அது அவளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பைபிள் மிஷனரி பயோகிராஃபிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா. ஸோ 2-3 புக்ஸ் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ நிறைய பயோகிராஃபிஸ் சொல்லும் போது, இன்றைக்கி கூட நான் ஒரு மிஷனரி பயோகிராஃபி ரெடி பண்ணும்போது ஃபுல்லாக அவகிட்ட சொன்னேன். ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். மை சன் கெவின், அவன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுமே அதிகமாக ஜெபிக்கிறதுலையும் ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். காட் டுடே ஹேட் அ வண்டர்ஃபுல் டே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ நேச்சுரலாக அவங்க இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு காட். ஸோ அவங்கள வந்து இப்போ கொயரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 2 பேரும் கொயருக்கு அனுப்புகிறோம், அதை சிங்கிங்கில் இன்வால்வ் ஆகிறாங்க. என் டாட்டருக்கும் டீம்ஸ் மீட்டிங் எவ்ரி சண்டே அட்டன் பண்ணுறா. ஸோ காட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்க ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அதுதான் நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் தெரிந்தெடுக்க முடியாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து ஆண்டவராக கொடுப்பது. எஸ்தர் சிந்தியாவுக்கு அருமையான பெற்றோர்கள் என்று சொன்னாங்க. இப்போ பெலிண்டா அண்ட் கெவின்க்கும் ஆண்டவர் கிருபையாக கர்த்தருக்கு பயப்படுற பெற்றோர்களை தந்து அவர்கள் வளர்க்கப்படுறாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஒரே ஒரு கேள்வி, பிள்ளைகளுக்கு நீங்க செல் வாங்கி கொடுத்துருக்கீங்களா?
டிவியில் அவங்க என்னென்ன காரியங்கள் பார்க்குறாங்க, அதில் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிங்களா? அதை சுருக்கமாக சொல்கிறீங்களா? ஓகே ஓகே கண்டிப்பாக ஆண்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அவங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பண்ணுறான் என் டாட்டர். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனை வச்சுருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அதனால எங்கள் ஃபோன் வழியாக தான் அவங்க எல்லாமே மெசேஜ் ஸ்கூல்லேருந்து ரிசீவ் பண்ணுறது எல்லாமே. பேரண்டல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற மீடியா இதுலலாம் வந்து நம்ம வி ஷுட் நோ நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்குறாங்க எல்லாமே. பிக் ஸ்க்ரீனில் தான் ஃபோன் கொடுக்குறது வந்து இட்ஸ் அ பிக் நோ ஃபார் த சில்ட்ரன். அவங்க வந்து மெச்சூர்ட் எனஃபாக இருக்கும் போது தான் அவங்க அதை ஹேண்டில் பண்ணோம். அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் எதுவும் கொடுக்கலான்ட்டு அண்டர் பேரண்டல் சூப்பர்விஷன் தான் தே ஆர் அலோட் டு வாட்ச் ப்ரோக்ராம்ஸ். அவங்க பார்க்குற யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் புக் இருக்குது, அப்புறம் வந்து ஹோலி டேல்ஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா அங்கே இதில் நிறைய அனிமேட்டட் பைப்ளிக்கல் ஸ்டோரிஸ்லாம் வருது. அதில் சின்ன பிள்ளையிலே அநேக ஸ்டோரிஸ் அவங்க விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர அவங்க பார்த்தீங்கன்னா செக்குலர் இதில் நிறைய சூப்பர் ஹீரோஸ் பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க அண்டர் பேரண்டல் கண்ட்ரோல். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நிறைய பெற்றோர் செய்கிற தவறு, பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே செல் வாங்கி கொடுக்குறதுனால செல் மூலமாக இன்றைக்கி கெட்டு போகிற சமுதாயத்தை பார்க்குறோம். இந்த விஷயத்தில் சிந்தியா அண்ட் அஸ்வின் சரியான பாதையில் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதோடு கூட இந்த எபிசோட் முடிகிறது. அடுத்த எபிசோடில் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஊழியத்தை குறித்ததான காரியத்தை நாம் சிந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.